வணக்கங்க. தங்கம் விலை ஏன் ஏறுது இறங்குது, இந்த வோலட்டாலிட்டியில் ஃப்ளக்சுவேஷன் ஏன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது காலேஜ் கோவர்ஸ், காலேஜ் படிக்கிறவங்க, காலேஜ் கிராஜுவேட்ஸ், ஐடியில் வேலை பார்க்குறவங்க, ஐடிலேயே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இருக்காங்களா? அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் as well as நான் டெக்னிக்கல், அஜைல் ரிலேட்டடாக, ஓடிஆர் ரிலேட்டடாக, ஸ்க்ரம் கேன்பன் அது ரிலேட்டடாக, டெக்னிக்கலில் ஊப்ஸ் ரிலேட்டடாக, பைத்தான், ஜாவா, C++ இது ரிலேட்டடாக ஹெல்ப் வேணுமா? நம்மளோட இன்னொரு சேனல் ஹரிகரன்ஸ் அகாடமி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தங்கம் எந்த நூற்றாண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த நூற்றாண்டு பயன்பாடுக்கு வந்ததுன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட கேள்விகள் இன்னும் விடை தெரியாமல் இருந்தாலும் நமக்கு கிடைச்சிருக்க வரலாற்று ஆய்வுகளின்படி, வரலாற்று தகவல்கள், இந்திய கிடைச்சிருக்க வரலாற்று தகவல்களின்படி கிமு 4600 4200 எகிப்தியன் நாகரிகத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. வணிக வர்க்கத்திற்கு, வணிக பயன்பாட்டிற்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் இந்தியாவிலேயும் இருந்திருக்கலாம், பட் இன்றைக்கு நமக்கு வரலாற்று தகவல்கள் இல்லை. இது தங்கத்தோட வரலாறு பற்றினது. பழைய காலத்தில் உண்டியில பணம் போட்டு வைக்கணும்னு சொல்லும்போது அவங்க யூஸ் பண்ண பணம், அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் எல்லாமே கோல்டன் காயின்ஸாக இருந்தது. அது வேல்யூ குறையாது அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது கிடைக்கிறது ரொம்ப ரேர் மெட்டல். இது ஒரு மெட்டலில் வந்தாலும், இது ஒரு உலோகத்தில் வகைப்பாடாக வந்தாலும் இதனோட பயன்பாடு மிகவும் குறைவு. இது பயன்படுத்துறது மதிப்புமிக்க பொருட்களுக்கு, ஆபரணங்கள் செய்யறதுக்கும் வணிக பயன்பாட்டுக்கும் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். ஸோ தங்கம் எப்பவுமே ஒரு பெரிய இடத்துல தான் இருக்கும். அதனால தான் பழைய காலத்தில் உண்டியல்ல பணம் போட்டு வைக்கிறதுங்கிறது இந்த தங்க காசு சேர்த்து வைக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. தங்கம் அப்புறம் செப்பு காசு ஆச்சு, செப்பு காசு அப்புறம் பித்தளை காசு ஆச்சு, பித்தளை எவர் சில்வர் ஆச்சு, அப்புறம் பேப்பரில் நிற்கிறோம். இப்பவும் உண்டியில் நீங்கள் பேப்பர் காசு போட்டு வச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு தங்கமாக மாற்றி வச்சுக்கிறது உங்களோட மதிப்புகளை குறையாமல் வச்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இன்னமும் நம்பப்படுது. இது தங்கத்து வரலாறு பற்றினது. கோல்டு ரேட் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கு, ஏற்ற இறக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு மேஜராக ஒரு 5 காரணிகள் சொல்லலாம். அதில் முதல் காரணி டிமாண்ட் அண்ட் சப்ளை. நமக்கு எப்போ தங்கம் தேவை அதிகமாக இருக்கோ, தங்கம் நமக்கு அதிகமாக தேவைப்படுதோ, நமக்கு கிடைக்கிற தங்கத்தோட இருப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவு தான் நம்மகிட்ட தங்கம் இருக்கு பூமியோட அளவில். ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது, சப்ளை கம்மியாக இருக்கும்போது ரேட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் என்ன பார்த்தீங்கன்னா சீசனல் ட்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் இல்லை எந்த உலகத்தில் எந்த கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் எப்பெல்லாம் ஹார்வெஸ்டிங் டைம் வருதோ, எப்பெல்லாம் பயிர் அறுவடை டைம் வருதோ, அறுவடை செய்யும்போது தான் அவங்க கையில் காசு நிறைய இருக்கும். அந்த அறுவடை செஞ்ச காசை வச்சுக்கிட்டு அவங்க எதில் போடலாம், முதல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக நிற்கிறது, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அவங்க மனசில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இந்த சீசனல் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோல்டோட ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இது லோக்கல் ஃபேக்டராகவும் இருக்கும், இன்டர்நேஷனல் ஃபேக்டராகவும் இருக்கும். இது ரெண்டாவது ஃபேக்டர். மூணாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்க இருக்க எக்கனாமிக் ஜோன்ல, நீங்க இருக்க எக்கனாமிக் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு பேங்க் இல்லைன்னா மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா கொடுத்தா கோல்டுல போடுறத விட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டு அங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கோல்டோட ரேட்டு குறையும். அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது குவைட் ஆப்போசிட் ரிலேட்டட் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆஃப் யுவர் எக்கனாமிக் ஜோன். இது மூணாவது ஃபேக்டரா சொல்லலாம். மூணாவது ஃபேக்டர் எதனால கோல்டு ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா US டாலர். ஏன்னா நம்ம கோல்டு ஒரு கோல்டுக்குன்னு ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு அந்த அசோசியேஷன் கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்றது US டாலர்ஸ்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எப்பப்பெல்லாம் நம்மளோட இந்தியன் ருப்பி இல்ல நீங்க இருக்க கண்ட்ரியோட மணி வேல்யூ, கரன்சி வேல்யூ US டாலருக்கு குறையுதோ, US டாலருக்கு அகேன்ஸ்டா வீக் ஆகுதோ, அப்போ உங்க டைம் ஜோன்ல உங்க கண்ட்ரியில கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் உங்களோட கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ கோல்டு ரேட் குறையும். இது ஃபோர்த் ரீசன். ஃபிஃப்த் ரீசன் பாத்தீங்கன்னா குளோபல் ட்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு கான்ஃபிளிக் பிட்வீன் கண்ட்ரிஸ் வருது, ஒரு வார் வருது, அதனால கோல்டு சப்ளை குறையும், இல்ல அவங்கள்ட்ட கோல்டு டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்போ கோல்டோட ரேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு ஃபிஃப்த் ஃபேக்டரா சொல்லலாம். ஜனவரி 22 கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க இம்போர்ட் டியூட்டி, கோல்டு சில்வர் ஃபைண்டிங்ஸோட இம்போர்ட் டியூட்டியை 10% 15% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி இம்போர்ட் டியூட்டி போறதுனால இது நம்ம லோக்கல் எக்கனாமியில, நம்ம லோக்கல் ஷாப்ஸ்ல, நம்ம லோக்கல் என்வரன்மெண்ட்ல கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வழிவகுக்கும். என்ன இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கோல்டை ஒரு மெயினான இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருந்தோம்னா நம்ம எப்பேற்பட்ட பினான்சியல் கிரைசிஸையும் ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்தியாவில் மட்டும் இல்ல குளோபலி எல்லாத்தோட மனசுலயும் இருக்கு. அந்த ஒரு ரீசனாலதான் கோல்டு ரேட் இந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷனா இருக்கு. இதெல்லாம் தான் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் ஃபேக்டர்ஸா இருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க.